அன்பார்ந்த முருக பக்தர்களை வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணி ஆகணும் இந்த குரல் பதிவில். தைப்பூசம் விரதம் முடிஞ்சது. நிச்சயமாக விரதம் முடித்தவங்க உங்களுக்கு விருப்பமான அசைவ உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ குற்ற உணர்வோடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக அது கர்மாவில் பதிவாகும். அதனால் இது எதுவுமே தவறும் கிடையாது, சரியும் கிடையாது. அந்த மனநிலைக்கு மாறுங்க. உதாரணத்துக்கு ஒரு அம்மா தன் பெத்த பிள்ளைக்கு ஒரு கறி குழம்பு செஞ்சு கொடுக்கணும், அவங்க ரொம்ப ஆசையாக செஞ்சுருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம பக்தியை காட்டி அந்த தாய் அன்பை தவிர்த்து போனால் நிச்சயமாக அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் முதல்ல நம்ம குடும்பம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அந்த வாழ்க்கை சூழ்நிலை, இது எல்லாம் தான். எல்லோரும் பிடிச்சதை விருப்பப்பட்டு சாப்பிடுங்க. முருகருக்காக நீங்கள் 48 நாள் ஒதுக்கி இருந்தீங்க. கண்டிப்பாக அந்த 48 நாளும் இந்த மிச்சம் இருக்கிற எல்லா நாட்களையும் உங்களை காப்பாற்றி கொண்டு போகும். ஒரு சில பேருக்கு அதுக்கு மேலே பற்று இல்லாமல் இருக்கலாம், இல்லை பற்று குறைஞ்சிருக்கலாம், இல்லை நம்ம ஒரு 10 நாள் சாப்பிட்டுட்டு திரும்ப விரதம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க விரதம் ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. அதே சமயத்தில் இதுக்கப்புறம் நம்ம அசைவம் சாப்பிட்டா ஐயோ நம்ம இருந்த விரதத்துக்கு பலன் கிடைக்காம போயிடுமோ, இல்லை இப்போது சமீபத்தில் நான் ஒரு கர்ம ஆராய்ச்சி சம்மந்தமாக ஒரு புக் படிக்கிறப்போ, நீங்கள் கோவிலில் கடா வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கடா வெட்டி தான் ஆகணும். அது ஒரு சில குடும்பத்தில் பரம்பரையாக வர வழக்கம். பரம்பரைனா கிட்டத்தட்ட ஒரு 30-40 தலைமுறையாகவே அந்த பரம்பரை பழக்கம் இருக்கிறவங்க அதை மாற்றக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடாத எல்லாமே உங்கள் மனநிலை பொறுத்து. ஆனால் இந்த கோவில் கடா வெட்டுறோம், நாங்கள் இந்த கோவிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கோம், இது எல்லாமே பக்தி நிலை தான். இது எதுவுமே சரி தவறுன்னு நீங்கள் எத்தனையோ பேர்கள் சொல்லியிருந்தாலும் அது உங்கள் ஆள் மனசு மாறி நீங்களாக தான் விடணுமே தவிர நான் சொல்லியோ இல்லை மற்றவங்க சொல்லியோ தெரியல. ஒவ்வொரு கட்டத்துக்கு மேலே உங்களோட பக்தி நிலையை அதை வழி நடத்தி கொண்டு போகும். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தனால உங்கள் வீட்டில் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, வீட்டில் சாப்பிடாமனால குழந்தைங்க சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிடிச்சது கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு பிடிச்ச உணவு சாப்பிட முடியலன்றது ஒரு பெரிய ஏக்கம் தான். அதனால் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடாத தாண்டி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த சாப்பிட்ற உணவில் எந்த ஒரு தடையும் யாரும் கொடுக்காதீங்க. திரும்பவும் விரதம் ஆரம்பிக்கிறது, திரும்பவும் அடுத்த தைப்பூசம் விரதம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றது, சாப்பிட தவிர்க்கிறது, இது எல்லாமே உங்கள் மனநிலை பொறுத்து தான். நம்ம பிடிச்ச இறைவனுக்காக 48 நாள் ஒதுக்கியிருக்கோம். அந்த 48 நாள் கண்டிப்பாக நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அந்த 48 நாளுமே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பக்குவம் மிச்சம் இருக்கிற இந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே அது ஒரு படிப்பினையை கொடுக்கும். ஸோ இந்த அசைவ உணவு அவரவர் மனநிலை பொறுத்து தான். சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடலாம். இது நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களோட முருக பக்தி குறைஞ்சிடும், முருகர் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எத்தனையோ இடத்துல முருகர் வழிபாட்டில் சில விஷயங்களை உணர்ந்து எல்லாமே இலைமறை காயாக தான். ஒரு சில விஷயங்கள் பொது வழியில் சொல்ல முடியும், ஒரு சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எப்பயுமே ஒரு சர்ச்சையாவோ விவாத பொருளாக எந்த விஷயம் மாறிடக்கூடாது. அதுவும் பக்தி புனிதமாக தான் இருக்கணும். அவரவர் மனநிலையை பொறுத்து தான். நீங்கள் தைப்பூசம் விரதம் முடிஞ்சு இடும்பன் விழாவில் அசைவ உணவு சமைக்கிறது எல்லாமே பல 100 தலைமுறையாக பல காலமாக இருந்த ஒரு வழக்கம் தானே தவிர யாரும் புதுசாலாம் கொண்டு வரல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள். அப்படி தான் இதுவும். அதே போல் திருச்செந்தூரில் மீன் குழம்பு சமைச்சு அங்கே காவடி எடுத்துகிறவங்க சாப்பிட்றான்றதும் ஒரு பரம்பரை வழக்கம் தான். அதனால் இவங்க தான் புனிதர்கள், சாப்பிட்றவங்க எல்லாருமே கெட்டவங்க, சாப்பிடாதவங்க புனிதன் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மனநிலை தான். சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ஆசைப்பட்டு சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் உங்கள் மனநிலையை பொறுத்து நான் கர்மாராய்ச்சியில் உணர்ந்தது, நீங்கள் சனிக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமை அசைவத்தை தவிர்த்து இருக்கிறது ஒரு பெரிய கர்ம சுழற்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் அந்த நாள் தான் அதிகமான தடைகளை உங்களுக்கு வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்குற நாள். அதனால் அந்த நாளில் தவிர்த்து இருக்கிறது அதுவும் முடிந்தால் வேறு வழியே இல்லை, சோறே கிடைக்கல நம்மளுக்கு அப்படின்றப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, பனியிலையும் குளிரிலும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல சாப்பிட்டு தான் வாழ்க்கை உயிர் வாழணுமே தவிர சாப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக அது தப்பு. அதனால் இந்த அசைவ உணவு தைப்பூசம் விரதம் முடிஞ்சு சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிடுங்க. பக்தி நிலையை காரணம் காட்டியும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்யாமல் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு பெரிய தவறு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.